விசிகா, இந்த கட்சி வித்த கம்யூனிஸ்ட், இது காங்கிரஸ், இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மற்ற மாநிலங்கள்ல ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா வாய் இங்க இருந்து வண்ணாரப்பேட்டை வரைக்கும் கிழியும். ஆனா கூட்டணி கட்சியில இந்த சம்பவம் நடந்ததுனால இதை பற்றி பேசுவதற்கு இவர்களுக்கு வாய் கிடையாது. இந்த பரோட்டா வீச்சு இதெல்லாம் பேசுவானுங்க ஒரு சில பேர், நிறைய பேர் இருக்கானுங்க. இந்த சமூக போராளி, குறுக்கு போராளி, இவனுங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் இன்னைக்கு எங்க போனானுங்கன்னே தெரியலங்க. ஆனா களத்துல போராடுறது யாருன்னு பார்த்தா பாஜக, அதிமுக, தாவேகா, நாம் தமிழர் கட்சி, ஒரு சில கட்சிகள், அமைப்புகள் தான் போராடுது. அதுலயும் இந்த மாதர்கள் சங்கம்னு ஒரு கம்யூனிஸ்ட்ல ஒரு குரூப் சுத்துங்க. அந்த குரூப் எங்க போச்சுன்னே தெரியல. எஃப்ஐஆரை லீக் அவுட் பண்ணி அந்த பெண்ணுக்கு மனதளவில் பாலியல் வன்முறை கொடுத்தது இந்த தமிழ்நாடு காவல்துறை. இந்த பெண்ணினுடைய குரலுக்கு, இந்த பெண்ணினுடைய நீதி கேட்டு போராடாதவர்கள் எல்லாம் ஒரு வகையில் குற்றவாளிகளே.